ஹைரட். அது கடைசியாக நம்ம எது வரைக்கும் பார்த்தீங்களோ? அந்த இல்லல்லதி நாம சட்டம் கட்டியில உஸ்தாத் அதான் பார்த்துட்டு. 76 சட்டத்தை முழுமையா பார்த்தீங்க அப்படியா? அந்த சட்டம் இல்லஹார் சாப்பாடு பார்த்துட்டு, எஹ்ஃபா பார்த்துட்டோம், பார்த்துட்டோம். பிஸ்மில்லா. வந்து தொடர்ந்து பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. சரி, இதுல வர முதல்ல சட்டம் இது என்ன சட்டம் சொல்லுங்க பாபு. சுக்குன் செய்யப்பட்ட மீனுக்கு அதுக்கப்புறமா இல்ஹாருடைய இடத்தை அலிஃப் வந்ததுனால தெளிவாக வெளிப்படையாக ஓதணும். வெளிப்படையாக ஓதணும், தெளிவாக வெளிப்படையாக ஓதணும். இந்த சட்டம் என்ன? சுக்குன் செய்யப்பட்ட ஜீன் வந்துக்கிறது உஸ்தாத், கல்கலாவுடைய சகராயத்து உஸ்தாத். சூகுரா, சகுரா இல்ல சூகுரா, கல்கலாவினுடைய சுகுராவினுடைய சுகுராயத்து. எழுத்து. வெரி குட். அடுத்த சட்டம் இந்த தொம்மா வந்த ரா இருந்ததுனால இத ஹெவியா ஓதணும் தம்மா இல்ல, உஸ்தாத். தம்மா இல்ல, தம்மத்தைன். தம்மத்தை. ஓகே உஸ்தாத். தம்மத்தைன் வந்த ராவா இருக்கிறதுக்கு இது சொல்லுங்க. வல்லினமா வல்லினமா இத அழுத்தமா ஓதணும் உஸ்தாத். ஓகே குட். இது என்ன சட்டம்? நல்லா பாத்துக்கணும். வட்டம் எந்த இழங்கன்னு எப்பொழுதுன்னு சொல்லி வட்டத்தை நல்லா பாத்துக்கணும். தன்வீன் தானே உஸ்தாத். தன்வீனுக்கு அப்புறம் ஒயின் வந்ததுனால இது இல்ஹாருடைய சட்டம். தன்வீனுக்கு அப்புறம் ஒயின் வந்துக்கிறதால சட்டத்தை சரியா சொல்லுங்க. தன்வீனுக்கு அப்புறமாக இல்ஹாருடைய எழுத்து. தன்வீனுக்கு அப்புறம் இல்ஹாருடைய எழுத்து கொயின் வந்திருக்கிறதுனால இது தெளிவா ஓதணும். தெளிவாக வெளிப்படுத்தி முன்னா இல்லாம ஓதணும். எப்படி சொல்லணும்? தெளிவாக வெளிப்படுத்தி ஹுன்னா இல்லாம ஓதணும். இல்ஹாருடைய இது என்ன சட்டம்? அடுத்தது இதுவும் தம்மா வந்ததுனால இந்த ராவை ஹெவியா வல்லினமா ஓதணும். இது இது எனக்கு தெரியலையே உஸ்தாத். சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் நூன் வந்துக்குது. ஆமா உஸ்தாத். இது எப்படி ஒன்றும் தெரியல. தெரிய செல்லப்படாதே. சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால நூன் வாரது எதுல வார சட்டம்? சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறமாக நூன் வாரது. சரி, சுக்குன் செய்யப்பட்ட மீன்ல மொத்தம் எத்தனை சட்டம் இருக்குது? சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு சுக்குன் செய்யப்பட்ட மீம் என்ற தலைப்புல மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்குது? இஹ்ஃபா இருக்குது, இதுகாம் இருக்குது உஸ்தாத். ரெண்டு தான் இருக்குது. அப்படியா? ஆமா. விலையே அப்ப இழுகார் எங்க போயிட்டு? ஆமா உஸ்தாத். சுக்குன் செய்யப்பட்ட மீனுக்கு அப்புறம் ஆமா உஸ்தாத். இல்ஹார் இஹ்ஃபா இதுகாம் இருக்குது. சரி, இப்ப இஹ்ஃபாட் எழுத்துக்கள் என்ன? இஹ்ஃபாவுடைய எழுத்து பா உஸ்தாத். பா. இதுகாம் எழுத்து? இதுகாமுடைய எழுத்து மீமுக்கு அப்புறம் மீம் தானே வரும் உஸ்தாத். வெரி குட். இதுகாம் எழுத்து மீமுக்கு பிறகு மீம் மீம் வரும். வரும். அப்ப இதுஹார் எழுத்துக்கள் என்ன?
இல்ஹார் எழுத்தா இது நூன் வஸ்தா அசஸ். அப்ப இதுல இருந்து இல்ஹாரில் இதுதான் நூன். அப்ப சட்டம் எப்படி வரும்? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் இல்ஹாருடைய ம், எழுத்து நூன் வந்ததுனால இதை ம். வெளிப்படுத்தி ஓதணும். ஹுன்னா இல்லாம இதை வெளிப்படுத்தி. வெளிப்படுத்தி ஓதணும். அப்ப தெரியான்னு சொல்லல. அதெல்லாம் மிச்சம் சிம்பிளான விஷயம். சரி, இப்ப நாங்க சொன்னோம், சரி போன கிளாஸ் சொன்னோம் தன்மீன்ல உதாரணங்களை பார்க்கணும். சரி, சரி. பிஸ்மில்லா. அதாவது நல்லா விளங்கிக்கொள்ளணும். சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுடைய பாடத்துல இல்ஹாருடைய முதலாவது சட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு நாங்க ஓதி பார்க்க பழக போறது தன்மீனோடு மாத்திரம் தொடர்பான இல்ஹாருடைய சட்டங்கள். விளங்கினா? சரி சரி. ம். அவனா ஓது பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن شر غاسق إذا وقب. இப்போ ஓதுங்க. ومن شر غاسق إذا وقب. ரெண்டாவது. ثم لتسألن يومئذ யௌமா عن அல்ல, யௌம. யௌமா يوم இல்லை, யௌம. يومئذ عن النعيم. بسم الله. ثم لتسألن يومئذ عن இதின் பல, யௌம இதின் அல்ல, يومئذ. யௌமஇதின். யௌமஇதின். ثم لتسألن يومئذ عن النعيم. திருப்பி ஓதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. மூணாவது. نار حامية. நாருன் இன் அன்னது சவுண்ட் வரணுமா? நாருன் ஹாமிய. نار حامية. ஓகே, நாலாவது. فمن يعمل مثقال ذرة خيرا يره. ذرத்தின் என்றதுக்கு பின்னால மூச்சு போகக்கூடாது. ذرத்தின் خيرا يره. ذرة خيرا يره. திருப்பி ஓதுங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره. ஹை. ஓகே, ஐந்தாவது. سلام هي حتى مطلع الفجر. திருப்பி ஓதுங்க. سلام هي حتى مطلع الفجر. மதுல இல் என்று அந்த ஃபோர்ஸ் பண்ணப்படாது, அது நார்மலா வரணும். சலாமுன் ஹிய ஹத்தா மதுலஇல் ஃபஜ்ர். மதுலஇல் ஃபஜ்ர். سلام هي حتى
مطلع الفجر. حتى مطلع الفجر حتى என்ற அப்படி நீ பாடக்கூடாது அதை சேர்க்கணும் حتى مطلع الفجر سلام هي حتى مطلع الفجر. ரா வல்லினம் فجر فجر سلام هي حتى مطلع الفجر. குட் ஆறாவது إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. நீங்க சாலிஹாத்துல வந்துட்டு ஏன் திருப்பி வாமிலு சாலிஹாத்து போனீங்க இங்கதானே ஃபேக்குது தொடர்ந்து ஓதல்மே மைனா أستاذ صالحات يدي فلهم ஆரம்பிச்சுனா ஏன் அஸ்தாத் நீங்க சாலிஹா திருப்பி போத்தே இல்லையே ஏன் ஃப வந்தாலும் திருப்பி நாங்க அப்படி ஓதான் போதலாம் நான் சொல்லி தருகிறேன் ஆமா அஸ்தாத். வாவ் என்றதை போலதான் ஃபயும் என்கிறது சொல்லி தருகிறேன் ஓகே பிரச்சனை இல்லை இதை நீங்க இன்ஷால்லா இன்னும் ஒருக்கா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு வாங்க நான் இன்னொரு சட்டத்துக்கு நான் போவோம் புதிய சட்டத்துக்குள்ள நான் போவோம் சுக்கூன் செய்யப்பட்ட இன்ஷா அல்லாஹ். நூ தன்மீன்ல இரண்டாவது சட்டம் இஹ்பாவுடைய சட்டம் அப்ப இஹ்பாண்டா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மறைத்தல் உண்டு ஆனா அங்க 15 ஆமா. எழுத்துக்கள் இருக்குது அதான் நீங்க எழுதிக்கிற பெரிய ஒரு டாஸ்க் இந்த 15 எப்படி ஞாபகம் வச்சு கொள்றது என்கிறத நான் உங்களோட சொல்ல போறேன் அதை மட்டும் நீங்க புடிச்சு கொண்டால் உங்களுக்கு அது பெரிய விஷயமா என்ன விஷயம் என்றால் எப்படி 15 ஞாபகம் வச்சு கொண்டால் எங்களுக்கு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் அந்த ஓர்டர் தெரிஞ்சுக்கணும் ஆமா. இந்த ஓர்டர் தெரியும் என்றால் எங்களுக்கு லேசி இது பாருங்க இதுல அலிஃபையும் பாவையும் விட்டு போட்டணும் அலிஃப் பா வராது ஸ்டார்டிங் தேயில இருந்து ஸ்டார்ட் பண்ணவோ தேய்க்குது தேய்க்குது ஜீமிக்குது ஹேயும் ஹாவும் வராது ஏன் நாங்க அதை ஆல்ரெடி ஒன்று கொடுத்துட்டோம் அலிஃபை ஆமா கொடுத்துட்டோம் அஸ்தாத். ஹே ஹா எல்லாம் கொடுத்துட்டோம் இப்ப நான் இங்க அலிஃபை வெட்டி போடுறேன் பா மட்டும் தான் பேலன்ஸ் ஆகி விடுபடுற எழுத்துக்களை பார்த்துக்கோ ஜீம் ஹே ஹா சரி தால் சரி தால் இருக்குது ரா பேயும் ரா விடுபடுது ஜே இக்குது சீன் இக்குது ஷீன் இக்குது சுவாத் இக்குது துவாத் இக்குது தா இக்குது லா இக்குது ஐனையும் கைனையும் கொடுத்துட்டோம் ஆமா அஸ்தாத். ஃபே காஃப் கேஃப் முடிஞ்சு வேலை எப்படி ஈஸி மிச்சம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் அலிஃப்ல இருந்து கேஃப் வரைக்கும் நாங்க அல்பபெட்டிக் ஆர்டர்ல சொல்லணும் அலிஃப்ல இருந்து சில கேஃப் வரைக்கும் அதுல பாவையும் ராவையும் நாங்க விட்டு போட்டுறணும் அதே நேரம் எதுஹாருக்கு நாங்க கொடுத்த எழுத்துக்களை அங்க சேர்த்து கொள்ளக்கூடாது அவ்வளவு விஷயம் சரியா இல்ஹாருக்கு கொடுத்த எழுத்துக்கள் அங்க சேர்க்கவும் கூடாது பாவையும் ராவையும் இங்க சேர்க்க கூடாது மற்ற எழுத்துக்கள் எல்லாத்தையும் நாங்க இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து விடுவோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இதான் இப்ப நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினது அலிஃப்ல இருந்து காஃப் வரைக்கும் நாங்க வரிசை எழுதணும் அதுக்கு பின்னால இலுஹாருடைய எழுத்துக்களை நாங்க விட்டு போட்டணும் மார்க் பண்ணி பாருங்க இலுஹாருடைய எழுத்துக்கள் எல்லாம் மார்க் பண்ணப்பட்டிருக்குது விதிவிலக்கான எழுத்து ராபாவும் இப்ப இதெல்லாத்தையும் நீங்க விட்டு போட்டீங்கன்னால் பேலன்ஸ் உள்ளதை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு 15 எழுத்துக்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அடுத்து இஹ்பாவுடைய சட்டத்தை பாருங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனை தொடர்ந்து இஹ்பாவுடைய 15 எழுத்துக்களில் ஒன்று வருமாயின் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது தன்மீனை என்ன செய்யணும் மறைக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எதை மறைக்கிறதுங்கிறது முக்கியம் சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனை நாங்க மறைக்கணும் அதை மறைத்து ராகத்தோட நாங்க ஓதணும் எதன் மூலமா மறைக்கணும் வரக்கூடிய இஹ்பாவினுடைய அந்த 15 எழுத்துக்கள்ல ஒன்று வருமே அந்த எழுத்தின் மூலமாகத்தான் நாங்க மறைக்க வேண்டும் அவ்வாறு மறைத்து நாங்க ராகத்தோட ஓத வேண்டும் இது முக்கியமான அடுத்த பகுதி நூன் மீம்ல படிச்சோம்
எப்படி விளங்கல? இல்ல உஸ்தாத், மீம்ல தானே இஃபா இல்ஹார் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். இது நூன் ஓ மீன் சம்பந்தப்பட்ட படிச்சு விஷயம். கொண்டிருக்கிறோம். மீன் படிச்சு கொண்டிருக்கிறோம். ம். மீன் படிச்சு முடிச்சிட்டோம். சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீன் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஆமா உஸ்தாத். என்ன சொல்லுது? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீன் படிச்சு கொண்டிருக்கிறோம். ம். ஆமா. சுக்கூன் செய்யப்பட்ட மீம இதுல ஃபுல் பண்ணிட்டோம். ஃபுல்லா முடிச்சிட்டோம். சரி உஸ்தாத். ஆமா. இதுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயங்கள். சட்டத்தை நான் இதை ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். நாளைக்கு உங்களுக்கு பாடம் இருக்கிறதால இந்த ஒர்க்கை நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு வரணும். இந்த கிளாஸ்ல ஓதிக்கிறோம், சின்ன சின்ன பிழை இருக்குது. நாளைய பாடத்துல இதுல சரி. இஹ்பாட லைட்டா மீட்டிட்டு நாங்க என்ன சொல்லிட்டு போவோம். ம். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹ். ரைட் இஸ்லாம்.